The great lock-in of 2025 is officially here, which means we are entering the winter arc season. It is my favorite part of the season, and in this video you are going to see how much we can lock in and focus on achieving our goals before the new year begins. And if you relate to what I am saying, this video is for you. Hello, hi everyone, welcome to my channel. In the video நான் already சொன்ன மாதிரி the great lock-in of 2025 அப்படினா என்ன, அதை எப்படி பண்றது, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். So without any further ado, let's get right into the video. We are in the end of 2025 and we actually have hardly 2 months to look through நமக்கு என்ன முக்கியம், அதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. I know நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே லாஸ்ட் 2 மாதம் தானே இருக்கு, நான் நியூ இயர்லேருந்து வேற மாதிரி பண்ண போகிறேன், நான் அப்படியே ஒரு சூப்பராக டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுவோம். பட் அகெயின் யூ நோ ஹவு த ஸ்டோரி கோஸ். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த மோட்டிவேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வில் பி லைக் அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ப்ரோக்ரஸ் இன் ஆர் கோல்ஸ். இப்போ நீங்கள் 2025 எடுத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி என்ன கோல் செட் பண்ணீங்க, உங்கள் விஷன் போர்டில் என்ன இருந்தது, சில பேர்லாம் விஷன் போர்டே பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரியான நம்ம ப்ராக்ரஸ் என்ன நமக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் ஃப்ரம் த நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்ஸ் எல்லாம் அப்படியே தூரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி லேசியாக ஒரு மாதிரி கோசியாக நம்ம இந்த வின்டர் சீசனை கடந்து போயிட்டு இருப்போம். பட் லெட்ஸ் நாட் டூ இட் திஸ் டைம் அண்ட் we are going to start strong for 2026. This video is going to be split into 3 categories. One, what is this great lock-in, why this great lock-in, and how to do it. So I'll leave all the timestamps here. What is this great lock-in? இந்த வாட்டி ஆக்சுவலி த வின்டர் ஆர்க் சீசன், த 75 டே சேலஞ்ச் ஆர் த 90 டே சேலஞ்சுக்கு த கிரேட் லாக்-இன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இட் ஜென்ரலி ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் அக்டோபர் 1st அண்ட் எண்ட்ஸ் அரவுண்ட் டிசம்பர் 31st. ஓகே, ஸோ அந்த 3 months நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் விஷயத்துலையோ இல்லை பர்டிகுலர் ஒரு செட் ஆஃப் விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக கொடுத்து நம்ம ஒரு ஜான்வரி 1st அந்த நியூ இயர்க்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோடவே ஒரு நியூ இயரை ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் த கிரேட் லாக்-இன். அந்த லாக்-இன் பீரியட் இட்ஸ் லைக் ஒரு எஃப்டிஎல்லாம் போடுறோம், அதுக்கு லாக்-இன் பீரியட்னா என்ன பண்ணுவோம், அதை எடுக்க முடியாது இல்லை, பிரேக் பண்ண முடியாது இல்லை. த சேம் திங், சேம் கான்செப்ட் கோஸ் ஹியர் as well. நீங்கள் இந்த டைமை இதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் லாக்இன் பண்ணீங்கன்னா அதுலேருந்து மாறக்கூடாது. அதுதான் த கிரேட் லாக்-இன். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் யூ, இது அக்டோபர் 1st ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனால் நான் ஏன் வீடியோ போடல, ஏன்னா நம்ம எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். நம்ம அந்த தீபாவளி சீசன், ஃபெஸ்டிவிட்டிஸ், நவராத்திரி, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அக்டோபர் 1st ஸ்டார்ட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு தெரியும், நானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஐ தாட் ஓகே, தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. We have approximately around 70 days left in this year. இதை வேஸ்ட் பண்ணணுமா இல்லை நம்ம வேற மாதிரி மாற போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. And if you are still watching, I think you really want to change. So let's get into chapter number 2, which is why the great lock-in. Okay, நம்ம இது வரைக்கும் நம்ம சேலஞ்சஸ் அது இது நம்ம பார்த்துருப்போம். 30 டே சேலஞ்ச், 75 டே சேலஞ்ச், நம்ம 45 டே கன்சிஸ்டன்சி சேலஞ்ச். பை த வே அதுக்கு நான் அப்டேட் கொடுக்கல பிகாஸ் எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கான டைம் அந்த அளவுக்கு அமையல. பட் எனிவேஸ் ஐ ரியலி டிட் வெல் வித் த 45 டே சேலஞ்ச் அண்ட் ஐ ஃபீல் வெரி குட் அபவுட் எஸ்பெஷலி அபவுட் மை ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஐ திங்க் நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ கமெண்ட் டவுன் பிலோ. யூ ஆர் மை ஸ்குவாட் கைஸ். கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ இந்த 45 டே சேலஞ்சோ 75 டே சேலஞ்சோ இதெல்லாமே ஒரு சேலஞ்ச், ஒரு லிமிட்டடான டைம் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா our brain will be like pinpoint focused on நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் நமக்கு எப்பயுமே நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டெட்லைன் கொடுத்தா தானே நம்ம வேகமாக ஒர்க் பண்ணுவோம். தி சேம் கோஸ் ஹியர் as well for challenges or the lock-in period or whatever it is. So it is like a deadline and your brain like rewires into focusing better so that we'll stop procrastinating and wasting easy time. So yeah, இந்த lock-in எப்படி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அப்படின்னா, நான் ஆக்சுவலாக 2024 வரைக்கும் இந்த மாதிரி எப்போவுமே
எப்பவுமே வின்டர் டைம்ல ஐ வாஸ் லைக் த மோஸ்ட் கோசியஸ்ட் பர்சன் எவர். நான் வந்து ஐ ஜஸ்ட் கோ பெட் ராட். நான் வந்து நல்லா பேக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆர் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் காண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு மச் ஆஃப் அ லேசி பர்சன் ஐ ஹவ் பின். ஓகே, ஸோ 2024ல ஐ டுக் அப் திஸ் 75-day சேலஞ்ச் அண்ட் அதுல வந்து ஒரு 10 ஹேபிட்ஸ் என்னமோ ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணல, ஓகேங்களா. பட் ஐ ஹேட் திஸ் ஒன் திங் தட் ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன். என்ன அப்படின்னா என்னோட கரியர். ஐ ஆக்சுவலி ஒர்க் in a company like for more than 5 years, okay va, and I was trying to switch, I mean trying to upgrade actually. எனக்கு வந்து ஒரு comfort zone ல இல்லாம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக I was thinking in my mind. நான் வந்து எவ்ரி இயர் வச்சிருவேன் அது ஒரு கோலா, இந்த வருஷம் நம்ம வந்து வேற கம்பெனி மாறுறோம் அப்படின்ட்டு. ஆனா it was there for like 2 years sleeping in my planner. அது தூசி தட்ட கூட எனக்கு தோணல. பட் லாஸ்ட் இயர் something hit me hard. நீ இப்படியே தான் இருக்க போறியா, you just want to rot in the comfort zone அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு question வந்தது. and this is what happened. last year அக்டோபர்ல I started with this habit of learning. of course வந்து இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு படிக்கணும் and நிறைய hands on பண்ணி பார்த்துருக்கணும். so everything I wanted to do, நான் வந்து சாலிடா 2 hours every single day spend பண்ண ஆரம்பிச்சேன். even when I was traveling I used to learn in the train as well. அந்த அளவுக்கு வந்து I was super focused and guess what, and 75 days முடியறதுக்கு முன்னாடி I landed on a better job, on a better role. it was like life changing. எனக்கு வந்து அப்பதான் ஹிட் ஆச்சு, ஓகே நமக்கு இந்த ஒரு 75 டேஸ்க்குள்ள நம்மளால இதை பண்ண முடியும்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு வருஷம் வந்து அந்த லாஸ்ட் 3 months வந்து எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு it hit me. and I want you guys also to realize how this 3 months can be life changing for you. 3 months மட்டும் கிடையாது, நீங்க வந்து even இத வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட don't wait for Jan 1 to start anything. just start right away. once வந்து நீங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஒரு மொமெண்டமோட அந்த கோலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா you will always be really successful about that goal. அதுதான் நான் வந்து ஃபீல் பண்றேன். and it is out of experience again guys. one thing if you want to take away from this video, let it be this one: stop waiting for January. so நம்ம வந்து the great lock-in னா என்னன்னு பார்த்தாச்சு, எதுக்காக நம்ம இந்த great lock-in பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. let's go into chapter number 3, which is how to do it. The most important point that I wanted to mention before we go into how to exactly do it is don't copy someone else's lock-in routine or the lock-in rules. Everybody's lock-in rules வந்துட்டு should be very very different and it should be personalized to yourself. இப்போ நீங்க வந்து ஒரு content creator பார்த்து அவங்களோட lock-in rules just because it is aesthetic or it is looking so disciplined and everything, நீங்க அதே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா I don't think it will work because it is not realistic in the first place. Let me get this straight. For an example, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா I am not a gym girly, okay? So I cannot go to the gym. I mean, it's not like I cannot. I haven't been to the gym. Basically, ஒரு content creator வந்து ரெகுலரா வந்து every single day அவங்க வந்து ஜிம்க்கு போறாங்க அப்படின்னா அதை பார்த்து நான் அதை காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா it won't work because in my brain it's like wired like எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாட். நான் எப்பயுமே வந்து I always prefer home workouts over gym workouts. I don't know why but I am like that. Okay, I'm trying to change but it's not the point. Okay, நான் வந்து ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணனும்னா I should be able to enjoy it fully. நான் வந்து ஓகே இப்ப ஜிம் போனா நம்மள எல்லாரும் பாப்பாங்களோ அது இதுவோ நான் யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படினா I won't be comfortable and enjoying that thing. Okay, so I'm more comfortable and I'm happy with how my workouts are turning out like personally. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு எது பர்சனலா வந்து ஓகேன்னு ஃபீல் ஆகுதோ அதுதான் நீங்க வந்து பண்ணணுமே தவிர்த்து நீங்க வந்து don't copy others lock-in rules. Okay, on that note, let's move on to how do we do this. Here is the general rule list. Okay, என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு 5 categories from your goal list or your life எது இம்பார்ட்டண்டா நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து பிக் பண்ணிக்க போறீங்க. it may be like career, mental health, physical health, money, social media. you pick your goals. Okay, so இந்த ஒரு 5 categories எடுத்துப்பாங்க and அதுல வந்து ஒரு கேட்டகரியிலயும் மேபி 5 habits வந்து எடுத்துக்கணும் and you are going to stick on to it until December 31 based upon உங்களோட January goals பொறுத்து நீங்க வந்து you can change it however
whatever you want. That is different. Okay, so in the 31st வரைக்கும் நீங்க அந்த ஒரு 5 categoriesல உள்ள நீங்க சூஸ் பண்ண ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றது தான் வந்து இந்த மெத்தட். ஓகே, பட் ஹியர் இஸ் மை வெர்ஷன் ஆஃப் இட். எனக்கு வந்து 5 categories, 5 habits in each category எல்லாம் வந்து என்னால பண்ண முடியாது. I cannot do 25 habits in one day. So how I actually customized it to my needs is I am going to choose like 4 categories and அதுல வந்து இவ்வளவுதான் அப்படின்றது இல்ல. I have my list of habits that I want to follow. அதனால including whatever I'm doing already. இப்ப நான் ஜர்னல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். So I don't need to separately have ஒரு habit for journaling and all. என்ன சொல்றது, ஆட்டோ பைலட்டா நான் அதை பண்ணுவேன். அது தவிர்த்து நான் வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிற 4 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1 பிசிக்கல் ஹெல்த். ஹெல்த் இஸ் வெல். ஸோ பிசிக்கல் ஹெல்த் இஸ் மை டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் நான் இந்த வருஷம் ஐ ஹாவ் ரியலைஸ்ட் இட் so much. If you don't know, I have been like hospitalized for the first half of the year, maybe not completely, but அப்படி இப்படின்னு விட்டு I was being hospitalized and I gone through a surgery. So 2025 hit me hard with physical health, guys. So I'm just trying to rebuild my stamina and my overall strength. So yeah, that is my top most priority, physical health. Number 2 is my career, and number 3 is my self development, and number 4 is mental health. So in the 4 categories la I will tell you like what are all the habits that I want to follow. Number 1, the physical health la vandu pathina I want to start working out like 3 times a week at least, and maybe walk every day. எனக்கு வந்து ஒரு at least ஒரு 5k steps every day walk பண்ணா அதுவே வந்து ஒரு achievement தான் எனக்கு. Because as I told you, I am still rebuilding my stamina and I am not yet there for completing or 10k steps, so whatever it may be. Number 2, eating whole foods, which I am already doing, and the 3 fruits and 3 vegetables challenge கண்டிப்பா நீங்க எடுங்க. You will know how much junk you are eating. You don't even know how to include all these 3 vegetables and 3 fruits. Number 3 is sleeping 7 to 8 hours a day. And இதை சொல்லும் போதே I am actually shooting at around 1:30 a.m. I think. I feel it's 1:30 a.m. but I don't know what is the right time. Don't do this, okay? So this is what I want to cut off and sleep like 7 to 8 hours a day. Yeah, I have to plan my day better. Number 2 is my career. என்னோட கரியருக்கு வந்து I am actually doing better with my day job, but for content creation, you know how here and there it is. அதனால நான் வந்து I want to focus on my content creation as well, and spend at least 30 minutes a day for content creation, and I wish I post once in 10 days at least. So yeah, that is a non-negotiable. And under the self development or the self growth journey, அதுல வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா I want to do some kind of certification which will help me with my job, and also என்னோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு I want to do a particular course, and I'll be doing it. The last thing is my mental health, and the mental health I already do journaling. I also do prayer for at least like 2 to 5 minutes per day, maybe. I don't calculate how much, but yeah, I do pray every day. And apart from this, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நான் என்ன எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். ஸோ மென்டல் ஹெல்த் ஜர்னிக்கு நான் மெடிடேஷன் பண்ண போறேன் கைஸ், அண்ட் ஐ ஹாவ் டு ரியலி கட் டவுன் ஆன் மை phone scrolling time. Yeah, those are the 7 habits that I want to follow. If you are confused on what are the habits, I'm putting it here as well. Literally I have like 7 non-negotiables for a day. ஒரு நாள்ல நான் இதை கண்டிப்பா பண்ணி ஆகணுன்ற மாதிரி. இந்த மாதிரி you take up your non-negotiables and let's power through these 70 days or how many ever days are left in 2025 and get into 2026 stronger than ever. Of course, நம்ம இதை வந்து இந்த 70 days or whatever time that you're watching in continuously பண்ணணும் அப்படின்னா we have to say no to things, and it is hard. I know you have to say no to friends, you have to say no to parties or say no to I don't know or whatever. Of course நம்ம என்ஜாய் எல்லாம் பண்ணணும், அது வேற விஷயம், but not every day or every single week or anything like that. You have to have a balance. That's what I'm trying to say. இதுக்காக நீங்க வந்து யார்கிட்டயும் பேசவே கூடாது. நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க ஃபோக்கஸ் அப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு நான் நெகோஷியபிள்ஸ் வச்சுக்கோங்க.
அந்த நான் நெகோஷியபிள்ஸை முடிச்சாதான் இது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் போத் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் as well. அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராக்ரஸை பார்த்தோன்னே யூ வில் ஹேவ் தட் ஜாஷ் டு continue through 2026 as well. Yeah, I wish you all the very best, and with that it's a wrap. See you guys with another video super soon. Until then, stay happy, stay consistent. This is me Subha saying tata bye bye.